ஓம் சாந்தி 11/5/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமாக மகிமைக்கு தகுதியுடையவராக மாற்றுவதற்கு பாபா வந்திருக்கின்றார். பாபாவிற்கு என்னென்ன மகிமைகள் இருக்கிறதோ அவற்றை இப்போது நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்கள். பாபாவுக்கு சமமாக குழந்தைகளை மாற்றுவதற்காக தான் பாபா வந்திருக்காரு. பாபாவுக்கு என்னென்ன மகிமை இருக்குது? பாபா தான் தூய்மையினுடைய கடலாக, அமைதியினுடைய கடலாக, சுகத்தினுடைய கடலாக, கருணை கடலாக பாபா இருக்கிறார். அதை ஒவ்வொன்றிலும் மாஸ்டர் கடலாக குழந்தைகளாகிய நாம் இப்போ மாறிட்டுருக்கோம். பாபாவினுடைய குணங்களை குழந்தைகள் தாரணையில் கொண்டு வரோம். ஆகையினால அவருக்கு சமமான மகிமைகள் என்பது குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா கேள்வி கேட்குறாரு, பக்தி மார்க்கத்தில் பரமாத்மா பிரியதர்ஷனை முழுமையாக புரிந்து கொள்ளாதிருந்தாலும் மிகவும் அன்போடு எந்த வார்த்தைகளை மிகவும் அன்புடன் கூறுகிறார்கள், அத்துடன் நினைவும் செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் பரமாத்மா பிரியதர்ஷனை முழுமையாக புரிஞ்சிக்கல. அவர் யார், எங்கே இருக்கார், எப்படிப்பட்டவர், எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், எதுவுமே தெரியாது. ஆனாலும் மிக அன்போடு எந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, மேலும் அப்படிப்பட்டவரை நினைவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறாரு. பதில், பிரியதர்ஷனே இந்த ஒரு வார்த்தையை பக்தியில் பயன்படுத்தியிருக்காங்களாம். ஆனால் உண்மையான பிரியதர்ஷன் அவர் தான். ஆனால் நாலேஜ் இல்லாமலே அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பிரியதர்ஷனே, நீங்கள் வரும்போது நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோம். மற்ற அனைத்திலிருந்தும் புத்தி யோகத்தை துண்டித்து தங்களுடன் இணைப்போம் என மிகவும் அன்போடு கூறுகிறார்கள், நினைவும் செய்கிறார்கள். இப்போது குழந்தைகளே, நான் வந்திருக்கிறேன், ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க. நீங்கள் பக்தியில் எந்த பிரியதர்ஷனை அழைச்சிங்களோ அதே பிரியதர்ஷன் இப்போ நேரில் வந்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன நினைவு செய்யணும்னா நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கன்னு சொல்கிறாரு. உங்களுடைய முதல் கடமை அன்போடு பாபாவை நினைவு செய்தல் ஆகும் அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய கடமையே என்னை நினைவு செய்கிறது தான். ஏன்னா என்னுடைய நினைவின் மூலமாக தான் உங்களுக்கு நன்மை என்பது இருக்குது. யாருக்காக அழைச்சிங்களோ அதே பிரியதர்ஷன் வந்துட்டேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஜீவ ஆத்மாக்களுக்கு பரம்பிதா பரமாத்மா நான் ஒரு சாதாரண முதியவரின் உடலில் வருகிறேன் என்பதை புரிய வைக்கின்றார். வந்து பல குழந்தைகளை இப்பொழுது படிக்க வைக்கிறார். பிரம்மா முக வம்சாவளி பிராமண குழந்தைகளுக்கு தான் புரிய வைப்பார். நிச்சயம் வாய் மூலமாக தான் புரிய வைப்பார். மற்றபடி வேறு யாருக்கு புரிய வைக்க போகிறார்? அவர் எந்த உடலில் வராரோ அவர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகளே, நீங்கள் என்னை பக்தி மார்க்கத்தில் ஓ பதீத்த பாவனா என அழைத்தீர்கள். முக்கியமாக பாரதத்திலும் முழு உலகிலும் அனைவரும் அழைக்கிறார்கள். பாரதம்தான் தூய்மையாக இருந்தது. மற்ற அனைவரும் அப்பொழுது சாந்தி தாமத்தில் இருந்தனர். சத்யுகம் திரேதாயுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது, துவாபரயுகம் கலியுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது குழந்தைகளுக்கு நினைவில் இருக்க வேண்டும். சத்யுகம் திரேதாயுகம் என்பது சொர்க்கம், துவாபரயுகம் கலியுகம் என்பது நரகம். இதெல்லாம் உங்கள் புத்தியில் இருக்கணும். அவற்றில் யார் யார் ராஜ்யம் செய்தனர் என்ற ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் இருக்கிறது. பாபாவிற்கு படைப்பின் முதலிடைக்கடையின் ஞானம் புத்தியில் இருப்பது போல உங்களுடைய புத்தியில் கூட இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். சத்தியுகம் திரேதாயுகத்தில் யாருடைய ராஜ்யம் நடந்தது? அங்கே ராமராஜ்யம். துவாபரயுக கலியுகத்தில் ராவண ராஜ்யம். இது எல்லாமே உங்கள் புத்தியில் இருக்கணும்னு பாபா சொல்கிறார். பாபா கொடுக்கின்ற ஞானம் நிச்சயம் குழந்தைகளுக்குள் இருக்க வேண்டும். தந்தை வந்து குழந்தைகளை தனக்கு சமமாக மாற்றுகிறார். அவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே குழந்தைகளையும் மாற்றுறார். பாபாவுடைய மகிமை எல்லாமே குழந்தைகளுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பாபா குழந்தைகளை அதிகமாக மகிமைக்குரியவர்களாக மாற்றுகிறார். எப்போதும் சிவபாபா இவர் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயமும் பாபா பிரம்மா மூலமாக எனக்கு கொடுத்துட்ருக்காரு, அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
ஆத்மாதான் ஒன்று இன்னொன்றுடன் பேசுகிறது. ஆனால் மனிதர்கள் தேக உணர்வின் காரணமாக இன்னார் படிக்க வைக்கிறாரு, இன்னார் அப்படின்னு அந்த உடலை தான் நினைவு செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஆத்மா தான் இன்னொரு ஆத்மா கிட்ட பேசுது, சொல்லுது. அதுபோல் பரமாத்மா இப்போ ஆத்மாக்களோட உரையாடல் செய்கிறார். ஆத்மாக்களுக்கு தான் ஞானம் கொடுக்குறாரு. இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மையில் அனைத்தையும் செய்வது ஆத்மா தான். ஆத்மா தான் தனது பாகத்தை நடிக்கிறது. ஆக குழந்தைகள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும். அடிக்கடி தன்னை ஆத்மா என்பதை நீங்கள் உணர வேண்டும். எதுவரை தன்னை ஆத்மா என உணரவில்லையோ அதுவரை பாபாவையும் நினைவு செய்ய முடியாது. எந்த பாபா உங்களுடைய நேரெதிரில் இருக்காரோ அவரை பக்தி மார்க்கத்தில் சந்திப்பதற்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தவம், தானம், புண்ணியம் போன்றவைகள்லாம் செய்கிறாங்க. அது எல்லாமே பக்தி, பகவானை சந்திக்கணும், பகவானை அடையணுங்கிறதுக்காக தான் அவங்க இதெல்லாமே செய்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு பகவானை தான் நினைவு செய்கிறாங்க. நான் உங்களுடைய கணவருக்கெல்லாம் கணவராக, தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறேன் என பாபா கூறுகின்றார். நீங்கள் பக்தியில் யாருக்காக நீங்கள் தவமாக இருந்தீங்களோ அதே கணவருக்கெல்லாம் கணவர், தந்தைக்கெல்லாம் தந்தை தான் நான் அப்படின்றார். அனைத்து தந்தைகளுமே பகவானை தான் நினைவு செய்கிறார்கள். ஆத்மாக்கள் தான் நினைவு செய்கின்றன. ஸ்தூலமாக ஒவ்வொரு குழந்தையினுடைய தந்தையும் கூட அவங்களும் கூட யாரை நினைவு செய்கிறாங்க? பகவானை தான் நினைவு செய்கிறாங்க. இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும், எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரே ஒருவர் தான். அவரை தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆத்மா புருவ மத்தியில் மின்னக்கூடிய விசித்திர நட்சத்திரம் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் அப்படியே சொல்கிறாங்க. ஆத்மா புருவ மத்தியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் போலன்னு சொல்கிறாங்களே தவிர ஆத்மாவுடைய ஃபுல் நாலேஜ் புரிதலோடு யாரும் சொல்லலை. ஆத்மா அழியாதது, அதுதான் இந்த உடலுக்குள்ளே இருந்து இந்த உடலை இயக்குது. அதுக்குள்ளே 3 சக்தி இருக்குது, சமஸ்காரம் இருக்குது, பிறவியினுடைய நடிப்புகள் பதிவாகி இருக்குது. இது எதுவுமே தெரியாது. இந்த புரிதலோட ஆத்மா பற்றிய ஞானம் யாருமே கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாவை பற்றிய ரகசியம் எதுவுமே யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஆத்மாவை பற்றியே அறியவில்லை என்றால் ஆத்மாவின் தந்தையை பற்றி கூட மட்டும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆத்மாவுடைய நாலேஜே இல்லைன்னா பரமாத்மாவுடைய நாலேஜ் மட்டும் எப்படி புத்தியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். பக்தி மார்க்கத்தினுடைய காட்சிகள் கிடைக்கிறது. பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்வதற்காக பெரிய பெரிய லிங்கங்களை வைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் பிந்துவின் ரூபத்தை காண்பித்தால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால தான் லிங்க வடிவத்தில் பூஜை செய்கிறாங்க. இதெல்லாம் நுணுக்கமான விஷயம், இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையாகவே பரமாத்மாவுடைய ரூபம் என்னவோ அந்த ரூபத்தில் தான் அவரை நினைவு செய்யணும். அதுதான் சரியான அணுகுமுறை. அவரை தொடர்பு கொள்வதற்கான வழி. அவர் யாராக இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன ரூபமாக இருக்கார், எங்கே இருக்கார், அவருடைய கர்த்தவியம் என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நினைவு செய்யணும். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அப்படி கிடையாது அப்படின்னு பாபா தெளிவுபடுத்துகிறார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, நாம் பல வருடங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இப்போது நேரம் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். பாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் என்பதில் முதல்ல உங்களுக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். நாம் இவர் மூலமாக உங்களுக்கு சிருஷ்டியின் முதலிடைக்கடை ரகசியத்தை தெரிவிக்கிறேன் என பாபாவே கூறுகிறார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என பாடுகிறார்கள். புது உலகம் விஷ்ணுபுரி என்று கூறப்படுகிறது. அதாவது விஷ்ணுவின் 2 வடிவத்தில் ராஜ்யம் செய்தனர் என்பதை அறியவில்லை. விஷ்ணு யார் என்பது கூட யாருக்கும் தெரியாது. விஷ்ணு லக்ஷ்மி நாராயணருடைய ரூபம். இந்த பிரம்மா சரஸ்வதி தான் பிறகு விஷ்ணு ஆகிறாங்க, அதாவது லக்ஷ்மி நாராயணராக ஆகிறாங்க. அவர்களுடைய பாலனை தான் சொர்க்கத்தில் நடக்குது. பாபா ஞானக்கடல் என்பது உங்கள் புத்தியில் வரணும். அவர் தான் மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமாக இருக்கின்றார். இதெல்லாம் தெளிவாக உங்கள் புத்தியில் இருக்கணும். இப்போது நீங்கள் தங்களை சரீரம் என்று நினைக்காதீர்கள். அடிக்கடி தன்னை ஆத்மா என்பதில் நீங்கள் உறுதிப்படுத்திக்கங்க. ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் என்று பாபாவும் புரிய வைக்கிறார். பாபாவும் நிராகாரர். இங்கே புரிய வைப்பதற்காக சரீரத்தை கடனாக எடுக்க வேண்டியிருக்கு. சரீரம் இல்லாமல் குழந்தைங்களை எப்படி சந்திக்க முடியும்? குழந்தைகளுக்கு எப்படி இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். உங்களுக்கோ தனக்கென்று சரீரம் இருக்குது. ஆனால் பாபாவுக்கு தனக்குன்னு சரீரம் கிடையாது. அதனால் பாபா கடனாக ஒரு சரீரத்தை எடுக்கிறார்.
மற்றபடி இதில் பிரேரணை போன்ற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நான் நேரடியாக தான் வரேன், சரீரத்தில் பிரவேசமாகி தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இந்த உடலை கடனாக எடுத்து குழந்தைகளை படிக்க வைக்கிறேன் என பாபாவே கூறுகின்றார். ஏனென்றால் உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. அப்போ இந்த ராஜயோக கல்வி மூலமாக தான் ஆத்மா என்ன செய்யும்? சதோ பிரதானம் ஆகும். பதீத்த பாவனா வாருங்கள் என பாடுகிறார்கள், ஆனால் அர்த்தம் புரிந்து கொள்ளவில்லை. பாபா எப்படி வந்து தூய்மையாக மாற்றினார் என இப்போது நீங்களோ புரிந்து கொள்கிறீர்கள். யாரை அவங்க அழைச்சிட்ருக்காங்களோ அந்த பதீத்த பாவனர் இப்போ தூய்மையாவதற்கான வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதவாசிகளின் தர்மம் கீழாகவும் செயல்கள் கீழானதாகவும் மாறிவிட்டது. கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அதனுடைய பொருளை அவங்க புரிஞ்சிக்கல. உண்மையாகவே அந்த ஆத்மா தான் அழகிலிருந்து அழுக்காக மாறுது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இந்த பேருக்கான அர்த்தம் அதுதான். தூய்மை நிலையிலிருந்து தூய்மை இழக்குது ஆத்மா அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்படின்றார். உண்மையில் இவர் கருப்பாக கிடையாது. கிருஷ்ணரை பாம்பு தீண்டியது அவர் கருப்பாயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவரோ சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தார். அவர் எப்படி கருப்பானார்? இப்போது நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா சதோ பிரதானமாக இருக்கும்போது அழகாக இருக்கும், தமோ பிரதானமாக ஆகும்போது ஆத்மா அழுக்காயிடுது அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்கிறார். கிருஷ்ணரின் தாய் தந்தையும் படித்து கொண்டிருக்கிறார்கள். தாய் தந்தையை விட உயர்ந்தவர் கிருஷ்ணர் என பாடப்பட்டிருக்கு. தாய் தந்தைக்கு வேறு எந்த பெயரும் இல்லை. இல்லை என்றால் எந்த தாய் தந்தையிடமிருந்து இப்படிப்பட்ட குழந்தை பிறந்திருக்கிறாரோ அந்த தாய் தந்தை அன்பிற்குரியவராக இருக்க வேண்டுமல்லவா? ஆனால் கிடையாது. கிருஷ்ணருடைய ஆத்மா முன்பிறவியில் அவ்வளோ உயர்ந்த முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அவருக்கு ஜென்மம் கொடுக்கக்கூடிய தாய் தந்தை அந்த அளவுக்கு இல்லை. அதனால தான் கிருஷ்ணருக்கு ஈக்குவலான மகிமை அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். அடுத்து பாபா சொல்கிறாரு, இப்போது நீங்கள் வீட்டில் இருங்க, இந்த சேவையும் கூட செய்து கொண்டிருங்கள் என்று குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கப்படுது. ஒரு பிரிய தர்ஷனின் அரைக்கல்பத்தினுடைய பிரிய தர்ஷினிகள் நீங்கள் அப்படின்னு பாபா எல்லாருக்குமே புரிய வைங்க. எல்லாருமே நாம் எல்லாரும் அவருடைய பிரிய தர்ஷினி தான் என்பதை நீங்கள் புரிய வைக்கலாம். பக்தி மார்க்கத்தில் அனைவருமே அவரை தான் நினைவு செய்கிறாங்க. அப்போ நினைவு செய்கிறாங்கன்னா அந்த பிரியதர்ஷனுக்கு எல்லாருமே பிரியதர்ஷினி ஆயிட்டாங்க இல்லையா அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் அந்த பிரியதர்ஷனை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை யாரும். மிகவும் அன்போடு நினைவு செய்கிறாங்க, ஓ பிரியதர்ஷனே அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் அவரை பற்றிய ஞானம் புரிதலோடு அவரை நினைவு செஞ்சாதானே அதற்குரிய பலன் கிடைக்கும். புரிதல் இல்லாமல் நினைவு செய்கிறாங்க பக்தியில் அப்படின்னு சொல்கிறார். எந்த பிரியதர்ஷனை அழைக்கிறாங்களோ அவரிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்குங்கிறது யாருக்குமே தெரியல. பாபா இப்போ புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவராகி என்ன நினைவு செய்யுங்க. என்னை நினைவு செய்கிறது தான் உங்களுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆஸ்தி இந்த தந்தையிடமிருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது உங்களுக்கு நிராகாரத்திலும் சாகாரத்திலும் தந்தை வீடு இருக்குது. ஓ பரம்பிதா பரமாத்மா, எங்கள் மேலே இரக்கம் காட்டுங்க அப்படின்னு பக்தியில் அழைக்கிறாங்க. துக்கத்தை நீக்கி சுகம் அழியுங்கள், எங்களை விடுவீங்கள், எங்களுக்கு வழி காட்டுங்க அப்படியெல்லாம் பக்தியில் அழைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பொருளை பெரிய பெரிய வித்வான்கள் ஆச்சாரியர்கள் கூட அறிந்திருக்கவில்லை. தந்தை உண்மையாகவே அனைவரையும் விடுவிக்கக்கூடியவர். அவங்க எந்த ஒரு மகிமையை சொல்லிலாம் அழைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த மகிமைக்குரியவர் தான் தந்தை. ஆனால் இதற்கான அர்த்தம் எப்பேற்பட்ட வித்வான்களுக்கு கூட தெரியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். அவரே அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். மற்ற அனைவரும் தனக்கே நன்மை செய்து கொள்ள முடியவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? நான் குப்தமாக வருகின்றேன். குதா தோஸ்தின் கதையை கூட சொல்கிறாங்க. கண்டிப்பாக குதா இறை கடவுளே குழந்தைகளுக்கு நண்பனாகி உதவி செய்கிறார். இப்போது கலியுகம் மற்றும் சத்தியுகத்துக்கு இடையில் இது ஒரு பாலம். அதை கடந்து போக வேண்டும். பாபா நண்பனாக இருக்கின்றார். தாய் தந்தை ஆசிரியரின் நடிப்பையும் அவர் தான் நடிக்கிறார். இங்கே உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கிறது என்றால் மாயாஜாலம் என்று கூறுகிறார்கள். தீவிரமான பக்தி செய்பவர்களுக்கு கூட காட்சி கிடைக்குது. மிகவும் தீவிரமான பக்தர்கள் கூட இருக்கிறார்கள். தரிசனம் கொடுக்காவிட்டால் நாங்கள் கழுத்தையே வெட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்புறம் அவங்களுக்கு காட்சியும் கிடைக்கிது. அதுலேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப குஷி அடைஞ்சிடுறாங்க.
இங்கே தீவிர பக்திக்கான விஷயம்லாம் கிடையாது. வீட்டில் அமர்ந்தபடியே பல பேருக்கு காட்சி கிடைக்கிது. தெய்வீக திருஷ்டியின் சாவி பாபா கிட்ட இருக்குது. அப்போ யார் யாருக்கு எப்படி எப்படி பாவனைக்கேற்ப காட்சி கொடுக்கணுமோ அப்படி பாபா கொடுக்குறார். இங்கே பிராமணர்களாகிய நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். நாம் ஈஸ்வரிய வாரிசு சிவபாபாவின் குழந்தை என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அங்கே சொர்க்கத்தில் இந்த ஞானம் உங்களுக்கு இருக்காது. நிராகார உலகம் முக்தி தாமத்தில் இருக்கும்போது இந்த ஞானம் இருக்காது. இந்த ஞானம் சரீரத்தினோடு முடிந்து போய்விடும். இப்போது உங்களுக்கு இந்த ஞானம் இருக்குது. ஒரு தந்தை உங்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இப்போது இந்த விளையாட்டு முழுமையடைகிறது. அனைத்து நடிகர்களும் வந்துவிட்டார்கள். பாபாவும் வந்துவிட்டார். மீதம் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அனைவரும் எப்போது வந்து விடுவார்களோ அப்போது விநாசம் நடக்கும். பிறகு எல்லாரையும் பாபா உடன் அழைத்து செல்வார். அனைவரும் இப்பொழுது வீடு திரும்பி சென்றாக வேண்டும். இந்த அழுக்கான உலகம் என்பது விநாசம் ஆகியே தீர வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக்கக்கூடிய தொழில் பாபாவினுடையதாகும். அதே தொழிலை குழந்தைகள் நீங்களும் செய்யணும். நீங்களும் தூய்மையாகி மற்றவர்கள் தூய்மையாவதற்கான வழிமுறைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தையை நினைவு செய்வதற்கான அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். நம்முடையவர் அவர் தான் பத்தீத்த பாவனர். அவரை நினைவு செய்கிறதுனால தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நன்மை இருக்குன்றது நாம் தான் புரிய வைக்கணும்னு சொல்கிறார். தந்தையை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள் என்ற லட்சியத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, இந்த பிராமண வாழ்க்கை தேவதைகளை விட உயர்ந்த வாழ்க்கை. இதே போதையில் இருக்கணும். ஏன்னா அங்கே போயிட்டோன்னா நம்ம புத்தியில் ஞானம் இருக்காது. அதனால் சொல்கிறார் பாபா, இப்போ தான் நமக்கு 3 கால ஞானம் புத்தியில் இருக்குது. ஈஸ்வரனுடைய மடி, அவருடைய அன்பு, படிப்பு, பாலனை எல்லாமே கிடைக்கிது. சொர்க்கத்துக்கு போயிட்டோன்னா பரமாத்மா மூலமாக கிடைக்கப்பட்ட பிராப்திகள் இருக்கும். ஆனால் பரமாத்மாவுடைய அன்பு இருக்காது. பரமாத்மாவுடைய நேரடி பாலனை இருக்காது. அதனால் தேவதைகளை விட உயர்ந்த வாழ்க்கை இந்த பிராமண வாழ்க்கை. இந்த ஒரு நஷாவில் இருங்க. புத்தி யோகத்தை மற்ற அனைத்திலிருந்தும் துண்டித்து ஒரு பிரிய தர்ஷனை நினைவு செய்யும். இந்த பிரிய தர்ஷனுக்காக தான் அரைக்கல்பம் பக்தி செஞ்சோம். அந்த பிரிய தர்ஷன் நம்ம நேரெதிரில் இருக்கார், நம்மளை சந்திக்கிறார், நமக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்குறார். அதை இப்போ தான் செய்ய முடியும். அவரை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். வரதானம். தியாகம் மற்றும் அன்பு என்ற சக்தியின் மூலம் சேவையில் வெற்றி பெறக்கூடிய அன்பானவர் சகயோகி ஆகுங்கள். ஆரம்பத்தில் ஞானத்தின் சக்தி குறைவாக இருந்தது. ஆனால் தியாகம் மற்றும் அன்பின் ஆதாரத்தில் வெற்றி கிடைத்தது. ஆரம்பத்திலாம் ஞானத்தினுடைய புரிதல் இல்லை. ஆனாலும் ஞானம் புரிதல் இருந்தது, ஓகே தான். ஆனால் அவ்வளோ பக்கா கிடையாது. ஆனால் உடனே பாபா கிட்ட பலியானாங்க. பாபா மேலே அன்பு, அளவு கடந்த அன்பு வச்சுருந்தாங்க, நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த ஆதாரத்தில் வெற்றி கிடைச்சிது. புத்தியில் இரவும் பகலும் பாபா மற்றும் யஞத்தை பற்றிய நினைவு அவங்களுக்கு இருந்தது. உள்ளத்திலிருந்து எப்போதும் பாபா மற்றும் யஞம் என்ற எண்ணமே வந்தது. இந்த அன்பு தான் அனைவரையும் சகயோகியாக மாற்றியது. இந்த சக்தியால் சென்டர்கள் உருவானது. சாகார அன்பில்தான் மன்மனாபவ என்ற நிலையும் ஏற்பட்டது. சாகார அன்பின் மூலம்தான் உதவியாளராகவும் மாறினார்கள். இன்றும் தியாகமும் அன்பு என்ற சக்தியால் கோட்டை அமைத்தால் கண்டிப்பாக வெற்றி அவசியம் கிடைக்கும். அதே போல் இப்போவும் நாலேஜ்ஃபுல் ஆத்மாவாக இருக்கக்கூடிய நீங்கள் தியாகி மற்றும் அன்பானவராக ஆகுங்க. அந்த சக்தி மூலமாக நீங்கள் நிறைய சகயோகிகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் அன்பானவராக ஆனீங்கன்னா கண்டிப்பாக என்ன நிறைய உதவியாளர்கள் கிடைப்பாங்க. இந்த கோட்டையை நீங்கள் சரியாக அமைக்கலாம், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, ஃபரிஸ்தா ஆக வேண்டுமெனில் வீண் பேச்சுகளிலிருந்து மற்றும் தொல்லை தரும் வார்த்தைகளிலிருந்து விடுபட்டு இருங்கள். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அது இயற்கையினுடையதோ அல்லது மனிதர்களுடையதோ எதுவும் உங்கள் நிலையை அசைக்க முடியாத நிலையில் சற்றும் அசைக்க முடியாதபடி உறுதியாக இருங்கள். அது இயற்கையாக இருக்கட்டும், சூழ்நிலையாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் உங்கள் ஸ்திதியை ஆடக்கூடாது. உடல் ஒரே நிலையாக அமர முடியாவிட்டால் அது அசைந்து கொண்டே இருக்கும். அதுபோல் மனமும் அசையாமல் இருக்க வேண்டும். எப்போதும் அசைக்க முடியாத
அந்த மனநிலையில் நிலைத்திருங்கள். சில நேரங்களில் அசைவது, சில நேரங்களில் நிலையாக இருந்தால் சிம்மாசனம் ஒருபொழுதும் கிடைக்காது. அப்படியே மீறி கிடைச்சா கூட அது உங்கள்கிட்ட நிலச்சிருக்காது. ஆகையினால நம்ம சிம்மாசனத்துக்குரியவர் ஆகணும்னா இங்கே நம்ம ஆடாத அசையாத மனநிலையில் இருக்கக்கூடியவராக இருக்கணும். ஓம் சாந்தி.